வணக்கம் நண்பர்களே, நம்ம நவராத்திரியின் சிறப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம தான் இங்கே நவராத்திரின்னு கொண்டாடுறோம். ஆனால் வட இந்தியா மற்றும் கிழக்கு இந்தியா பகுதிகளில், குறிப்பாக மேற்கு வங்காளத்தை ஒட்டிய மாநிலங்களிலும் மற்றும் தேசிய தலைநகரம் டெல்லியிலும் ஒரு முக்கியமான விழாவாகும். இது துர்கா பூஜா என்று கொண்டாடப்படுகிறது. துர்கா பூஜாவாக கொண்டாடப்படுகிறது. நம்மளை பொறுத்தளவு 3 நாள் துர்க்கைக்கு, அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்கு, அடுத்த 3 நாள் சரஸ்வதி அப்படின்னு கொண்டாடுறோம் இல்லையா? வட இந்தியாவில் 9 நாளும் துர்க்கையாக கொண்டாடப்படுகிறது. 9 நாளும் நவதுர்காவாக எப்படி வழிபடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் நாள் சைலபுத்திரி என்ற பேரில் மலைமகளாக அவதரித்த அம்மன் அப்படி கொண்டாடுறாங்க. உறுதியும் நிலைத்தன்மையும் தருபவளாக கருதப்படுகிறாள். 2ஆம் நாள் பிரம்மச்சாரிணி என்ற பெயரில் வணங்கப்படுகிறாள். தபசு செய்து தவம் செய்த தேவியின் வடிவம். தவம், பொறுமை, மன உறுதி தருபவள். 3ஆம் நாள் சந்திரகண்டா, நெற்றியில் பிரகாசிக்கும் சந்திரனை கொண்ட தேவியின் உருவம். அழகு, அமைதி, மகிழ்ச்சி தருபவள். 4ஆம் நாள் கூஷ்மண்டா என்ற பெயரில் வழங்கப்படுகிறாள். பிரபஞ்சத்தை தன் சிரிப்பால் படைத்த சக்தி. ஆரோக்கியம், வளம் தருபவள். 5ஆம் நாள் ஸ்கந்தமாதா என்ற பெயரில் வழிபடப்படுகிறாள். கார்த்திகேயனின் தாய். அம்மா பாசமும் குடும்ப வளமும் தருபவள். 6ஆம் நாள் வணங்கும்போது காத்தியாயினி என்ற வடிவத்தில் வணங்குகிறோம். சக்தியின் வீர வடிவம். அவள்தான் அசுர சக்திகளை அழிப்பவள். 7ஆம் நாள் காலராத்திரி, கருமையான சக்தி வாய்ந்த அம்மன். பயம், அறியாமை, தீமைகளை நீக்குபவள். 8ஆம் நாள் மகா கௌரி என்ற பெயரில் வெண்மையான ஒளி கொண்ட வடிவம். தூய்மை, நல்லுணர்வு, ஆன்மீக வளர்ச்சி தருபவள். 9ஆம் நாள் சித்திதாத்ரி, அனைத்து திறன்களையும் சித்திகளையும் தருபவள். அறிவு, ஆனந்தம் வழங்குபவள். இவ்வாறு 9 நாட்களும் 9 தேவியின் சக்தி வழிபடப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அந்த சக்தியை தியானித்தால் உள்ளார்ந்த பயம் நீங்கி நம் வாழ்க்கை சக்தி வாய்ந்ததாக மாறும். அடுத்த வேறு ஒரு தகவலோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.